ஜகாத்தில் ஆகும் சிறந்த ஒரு வழி என்ன தெரியுமா? மக்கள் உழைச்சி சாப்பிடறதுக்கு வழியை காட்டி கொடுக்கிறது, தொழில் வியாபாரங்களுக்கு வழியை காட்டி கொடுக்கிறது, அதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கிறது. எங்களால எந்த நாளும் உதவி செஞ்சு கொண்டிருக்கே, அவங்களே சம்பாதிச்சு சாப்பிடறதுக்குள்ள வழியை காட்டிட்டோமேண்டா அந்த ஜக்காத் எடுத்துக்கொண்டிருந்தவர் வார வருஷம் ஜக்காத் எடுக்க மாட்டார். அவர் ஜக்காத் கொடுக்கிறது கொடுக்காது ரெண்டாவது விஷயம், எடுக்கிற கூட்டமாவது இல்லாம போவாங்க. இதை எடுக்கிற கூட்டத்தை கூட்டி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாங்க கொடுக்கிற ஜக்காத்துல தொகை அப்படித்தான் இருக்கு. 5000 10,000 கொடுத்தா பிச்சை வாங்குறவங்க கூட்டி கொண்டு போறாங்க, பிச்சைக்காரரை கூட்டி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாங்க செய்யறோம். எங்கட நாட்டில் இருக்கிற இந்த தனவந்தர்கள், வசதி படைத்தவர்கள் சரியா ஜக்காத்த எப்படி யாவரத்தை பிளான் பண்றாங்களோ, யாவரத்தை யோசிக்கிறாங்களோ, ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டாடணும் என்று அத மாதிரி ஜக்காத்தை கொடுக்கணும் என்று பிளான் பண்ணுவாங்களா இருந்தா, திட்டமிடுவாங்களா இருந்தா, முயற்சி செய்வாங்களா இருந்தா ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள எங்கட நாட்டில் இருக்கிற ஏழைகளை இல்லாமல் ஆக்கிறேன் அல்லாஹ் நாடினால். ஜக்காத்துல நோக்கமே வறுமையை இல்லாமாக்குறது, வறுமையை இல்லாமாக்குறது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அதுக்காக இப்பே பிளான் பண்ணணும். நோம்பு இன்ஷா அல்லாஹ் மார்ச் ஒரு 12ஆம் தேதி மாதிரி நோம்பு ஆரம்பிக்க போகுது. இப்பே நான் ஜகாத் கொடுக்கணும், அதுக்கு இப்பே தயாராகணும். கடைசி நேரத்துல கேஷ் கையில இல்ல, எல்லாம் செக்ஸ் தான் கையில இருக்குது. புறவைக்கு பார்ப்போம், பிந்தி பார்ப்போம், நோம்பு பின்னால பார்ப்போம் என்று இல்லாம வளமையாக ஜகாத் கொடுக்கிறவங்க ரமதான்ல தான் கொடுக்கறாங்க. ஏனென்றா நன்மை கூட கிடைக்கும் என்ற நோக்கத்தோட ரமதான்ல மட்டுமல்ல ஜகாத் கடமை, வருஷம் பூர்த்தி ஆகுறதோட ஜகாத் கடமை. ஜகாத் நான் பிசினஸ் எப்ப ஆரம்பிச்சேனோ அந்த வருஷம் பூர்த்தி ஆகுறதோட கடமை ஆகுது. ஆனா மக்கள் வளமையாக்கி கொண்டாங்க ரமலான்ல கொடுக்கிறது. அதனால மேலான சகோதரர், வருஷம் முழுக்க ஜகாத்தை கொடுக்கலும், வருஷம் முழுக்க ஜகாத் கொடுக்கலும். அதை மார்க் பண்ணி கொண்டே போங்க. ஜகாத்துக்கு தகுதியானவரா பாருங்க, ஜகாத்தை கொடுங்க, மார்க் பண்ணுங்க. வருஷம் ஸ்டாக் எடுப்பீங்க, எல்லா கணக்கு வழக்கும் பார்த்து உங்களுக்கு விளங்குது. உங்களுக்கு ஒரு 25 லட்சம் ஜகாத் கடமை, 10 லட்சம் கடமைண்டா நீங்க கொடுத்தது ஒரு பகுதி இருக்கும், அது போக பேலன்ஸ கொடுங்க. நோம்புல மட்டுமா தேவை உள்ளவங்க இருக்கிறாங்க, ஜகாத் தேவைப்படக்கூடியவங்க, கொடுக்கப்பட வேண்டியவங்க ரமலான்ல மட்டுமா இருக்கிறாங்க, வருஷம் முழுக்க இருக்கிறாங்க. அப்ப அந்தந்த காலத்துல அவங்களோட தேவை நிலைமையை வச்சு ஜகாத்துக்கு குவாலிஃபைடா மட்டும் பாருங்க. உங்களுக்கு விளங்க இல்லைன்னா உலமாக்கிட்ட கேளுங்க, தகுதியானவங்கள்ட்ட கேட்டு விளங்கி முறையாக செஞ்சோம் என்றா நிறைய கயிறுகள் உண்டாகும். எனவே அதே போல இன்றைக்கு இந்த கையேந்தி கொண்டிருக்கக்கூடிய சிறிய சிறிய வியாபாரிகள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்க, நிறைய வாலிபர்கள் மேலான சவுல வெளிநாடுகளுக்கு ஏறுறாங்க. பாஸ்போர்ட் ஆபீஸ் கிட்ட பார்த்தா விளங்குது, பெரிய ஒரு கூட்டம் டெய்லி நிக்கிறாங்க. மேலான சொல்ல வெளிநாடுகளுக்கு என்று போறாங்க. எத்தனையோ பேர் விசிட் வீசால போயிட்டு தின்ன குடிக்க வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க. இவங்க வெளிநாட்டுல போயிட்டு பற்ற கஷ்டத்தை இங்க பட்டாங்க ஏன கருத்து எங்கேயோ போயிடுவாங்க. அந்த சூட்டிலையும் அந்த குளிர்லையும் 2 ஷிப்ட் வேலை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு 3 நேரம் 3 மணித்தியாலம் தூங்குறாங்க. வெளிநாடுகளுக்கு போயிட்டு சில நாடுகள்ல அந்த கடுமையான குளிர்ல, கடுமையான சூட்டுல அந்த கஷ்டத்தை இங்க பட்டா எங்கேயோ எங்கட உங்களுக்கு எப்படி என்ன தேவைண்டா அவசரமா பணக்காரனாவும், அவசரமா கோடீஸ்வரன் ஆகணும். அப்படியா வேலதை மேலான்னு சொல்லி எந்த தொழில் ஹலாலோ, அது எந்த தொழிலா ஹலாலான தொழில் எதுவா இருந்தாலும் அதை நாங்க சிரமத்தோட கஷ்டத்தோட, இன்றைக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க இந்த பஜார்ல இருக்கிற எத்தனையோ பேர்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, நான் நாட்டுல இருந்து வந்தேன், நான் அந்த ஊர்ல இருந்து வந்தேன், பேமெண்ட்ல தான் படுத்தேன், ஒரு நாளைக்கு பவல் சாப்பாடோட இரவு சாப்பாடை சாப்பிட்டுக் கொள்வேன், ஒரு நேரம் சாப்பிட்டேன், இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன்னு வரலாறு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் செஞ்சுதான் ஒரு இடத்துக்கு வந்து இருக்கிறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, மிக முக்கியமான விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சத மக்களும் சொல்லிக் கொடுக்குது. அடுத்தது மிக கவலையான விஷயம், எங்கட ஒரு முஸ்லீம் சம்பாதிச்சார் என்றா அவர் நிச்சயமா மனைவி மக்களுக்கு கொடுப்பார், குடும்பங்களுக்கு கொடுப்பார், கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்வார். அதை நாங்க இன்ஃபர்மேஷனை கொடுத்து, செய்திகளை பொருத்தமில்லாத இடத்துக்கு கொடுத்து அந்த மனிதண்ட வியாபாரத்தை நாங்க இல்லாமல் ஆக்கினா எவ்வளவு கவலையான விஷயம். அந்த குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படும், எவ்வளவு பேர் எனக்கு அவரோட கோபம், எனக்கு அவரோட ஆத்திரம், இவன் முன்னேறக்கூடாது, இவனை இல்லாமக்கணும் என்று நாங்க களிமா இல்லாத மக்களுக்கு இந்த தவறான செய்திகளை கொடுத்து அதை இல்லாமக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். மேலான சோதரர்களே, சர்வ சாதாரணமா இப்படி நடக்குது.
அதனால அதெல்லாம் அல்லாஹ்க்கு வெறுப்பான செயல்கள். அல்லாஹ்க்கு விருப்பமான செயல்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைஞ்சு கொண்டு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக.